கிட்ட வந்துப்பா. நியூட்ரல் தான் இருக்குது. செல்ஃப் எடுக்க மாட்டேன் சுத்தமாக. அங்கே போய் கிட்ட வை. இந்த இடத்துல சவுண்ட் வந்து பட்டி. இது ஷிப் ஷாட் ரிலே பண்ணணும். இது மாதிரி ஆகும். நம்ம செக் பண்ணுவோம் ரெண்டுத்தையுமே. மோட்டரையும் செக் பண்ணுவோம், இதையும் செக் பண்ணுவோம். ரைட்டு செக் பண்ணி பார்ப்போம் மோட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மோட்டர் செக் பண்ண தெரிஞ்சிடும். ஷெல்ஃப் ஷாட் ரிலே வந்து நம்ம பைக்கில் புதுசு தான். அந்த ரிலே வந்து நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது ஆல்ரெடி. அதை போட்டும் செக் பண்ணி பார்த்தாச்சு. அதே மாதிரி தான் இருக்குது கம்ப்ளைண்ட்டு. அதனால தான் மோட்டரை கழட்டுறோம். ரிலோட பார்ட் நம்பர் வேணும்னா ஓல்டு வீடியோவில் இருக்கும். அதோட விலை வந்து 230 rupees வரும். நானே சொல்லணும் தான் சரி. அது எது சம்மந்தம் அப்படியே வந்துப்பா. ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு இது எப்படின்னா இப்போ இது கரண்ட் மோட்டரை கைட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சிம்மாயிட்டுதா இது மாதிரி இருந்தா எப்படி மோட்டர் ஓடும்? பூத்துல போட்டுது. எப்படி தூள் வருது? 2500 ரூபா இதில் மோட்டர். பேமெண்ட் போட்டு மாற்ற சார்ஜிங் டேப் ஸ்டாப் பண்ணி நல்லா ஏற்றி கைட்டு ஸ்லிப் ஆகாத ஒரு ஸ்ப்ரே வாங்கி அந்த க்ளீன் பண்ணிக்கலாம்ல. பண்ணிடலாம். அதுதான் ஆகிட்டு அதுதான் இப்போ சால்ரிங் வச்சு எத்தலாமா? அதை காட்ட முடியாதா? அது வேணாவா? இதா இன்னொன்று காய்ட்டு தேவையில்ல. இது காட்டணும். சால்ரிங் வச்சு காட்டலாம். அது காய்ட்டு தேவையில்ல. அந்த வயர் இது காய்ட்டு தேவை இல்லையா? பேரிங் மாட்டினா இது கட்டிட்டு இந்த கப்பு வெளியே எடுக்கணும். இந்த பிளாஸ்டிக்கோட நம்ம பேரிங் கட்ட பார்த்து இது மட்டும் மாற்றிடலாம். எப்படி அப்படி சுவிட்ச் வேறு ஆஃப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதை திட்டுமா? எதுனா எடு எப்படின்னா எடு. கட்டிங் போடு எங்களுக்கு அதிசி. இப்போ இந்த கம்பியும் அத்தையும் வச்சுக்கணுமா? இரு கம்பி எதில் ஓட்டினுக்குதா? அந்த அந்த நீட்டில் அந்த நீட்டில் சைடில் வை. புது சைடு அதே மாதிரி காட்டு. அது ரேட்டு காட்டு. எவ்வளோ? 79. எப்சட் இது.
வெப்சைட் இது நம்ம வந்து V3க்கு போடுறோம். போடு பிரி முன்னாடி கட்ட. எங்க அந்த ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் நல்லா இருக்கும் பாக்ஸா. இது ஸ்ப்ரிங் எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் ஒன்று இது ஸ்க்ரூ போட காட்டு இது பிடி வீடியோ பிடி. ஸ்க்ரூலாம் கூடாதா? ஒன்றும் இல்லை தப்பு. இது இப்படி வரணும். நல்லா விடா. போதும்டா. கரண்ட் வந்தால் போதும். அது கரண்ட் வந்தால் போதும். நீ ஓரளவுக்கு நல்லாவே அப்புறம் மறுபடியும் நம்மளால் வேலை பார்த்துக்க முடியாது. பிடிங்கன்னு வரக்கூடாது. இதுக்கும் வைக்கணுமா? வெய் நீ அதுக்கு வேணாம். இது வேணாம்ல? சரி வைக்கிறியா பாரு, வச்சு லைட்டாக வச்சு விடு. அது பிடிங்க போகுது. அப்புறம் மூட்டுறது அது முடிஞ்சா. வேறு நான் வைக்கிறேன் போ. நீ இப்படி அதில் அப்படி வைக்கக்கூடாது. ஓகே விட. அந்த பீஸெல்லாம் ஓயாத மாதிரி எடுத்துரு. அதெல்லாம் உள்ள போய் விடாதுடா. இது மேலே இது ஒன்றும் இல்லை. போட பழைய ஃப்ரிங்கை போட்டலாம். புதுசாக இந்த ஃப்ரிங்கு இதில் வந்து ஃப்ரிங் ரவுண்டு ஃப்ரிங் நல்லா இருக்காது. நான் கூட ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த காதல ஊசி போடுற நர்ஸுன்னு நினைச்சேன். உங்க மாமா டாக்டர். வராயதான் மட்டும் பாரு. அவ்வளோ அந்த ஸ்ப்ரிங் இந்த ஸ்ப்ரிங்கை வராயதான் பாடுறேன். வராஞ்சினா ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸ்ப்ரிங் வரைக்கும் தள்ளி விட்டு வராயாட்டம். ஓகே விடு. ஓகே வீடியோ எடுத்துனியா? வீடியோ எடுத்துனா டார்ச் அடி சொல்ல ஒன்று. இதோ வீடியோவில் கட்டு. இந்த பாரு, இந்த பாயிண்ட் ஒன்றா சேரணும். இதா உங்களோட வட்டி கொடுவானே என்ன ரசம். அவன் எத்தனை வந்தானுங்க, இம்ரானும் 2 பேரும் எத்தனை வந்தாங்க பைக்கு. நான் எங்கள் பைக்கில் போயிருந்தாங்க 2 பேரும் எத்தனை வந்துங்கிறாங்க. வீட்டுமா வை போதும். இப்போ அப்படியே மாட்டலாம்ல அங்கே. ஃப்ரீயாக சொல்றதுல ஓகே விடு.
இரு செல்ஃப் போடாத. ம். நல்லா இப்போ அது ஓகே நியூட்ரலாக இது நான் சொல்கிற போடு. நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். லூஸ் கான்டிவிட்டியாக வரக்கூடாது. வீடியோ தெரியா போடு. ஸ்ட்ராங் ஆகிட்டு பிடிச்சிட்டியா? ஆ ஓகேவா? நல்லா கேட்டு காட்டு. போட போட விட்டு போட. நான் என்னப்பா வண்டி இல்லைப்பா உண்மையில. பண்ணி வேண்டியதை விட்டு வர்றது சிறனா இப்போதான் வந்தேன் நான். என்னன்னு தெரியல. காய் போடுறீங்க. சாவி ஆஃப் பண்ணிட்டுதுல. தள்ளு. ஷேக் பண்ணி தள்ளு. வேலைக்கு ஆகுதா இல்லையா? இரு வரேன். வெளியேடு. பாரு இந்த அடி தள்ளு. ஓகே ஆச்சு பாரு. உள்ள தள்ளு. அவ்வளோதான் நினைக்கிறேன்டா. அவ்வளோதான். வர அப்படி இல்லை. வெளியே எடுத்துட்டு ரைட் பண்ணுறேன். ஓகே அது முடிஞ்சிச்சு. வா சாய் போட. ஓகே பாரு அதான் நேரம் ஓகே பூஸ்ட் ஆயிடுச்சுன்னா போதும். ஓகே ஆ பேச முருக ஆஃப் பண்ணு.